சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மகேஷ், மகேஷ் என்னாச்சு? ஏன் இப்படி தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு யோசிச்சு என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. நீங்க ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் தான் எதை பத்தியும் யோசிக்காம ஃப்ரீயா இருங்கன்னு சொன்னேன்ல. எப்போ உங்களுக்கு உங்களை பத்தி ஞாபகம் வருதோ அப்ப வரட்டும். இப்ப என்ன அவசரம்? என் நிலைமையில நீ இருந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். நான் யாருன்னே தெரியாம நான் எப்படி இருக்க முடியும்? என் பேர்ல இருந்து எல்லாமே ஒரு குழப்பமா இருக்கு. பேர்ல உங்களுக்கு என்ன குழப்பம்? நான் யாரு? விக்கியா? மகேஷா? நான் தான் உங்ககிட்ட சொன்னனே, உங்க பேரு மகேஷ், உங்க வீட்ல கூப்பிடுற நிக் நேம் விக்கி. விக்கின்னு கூப்பிட்டா கூட ஏதோ என்னதான் கூப்பிடுறாங்கிற ஃபீலிங் எனக்கு வருது. ஆனா மகேஷ்னு கூப்பிட்டா எனக்கு என்னமோ அது எனக்கு சம்பந்தமே இல்லாத பேரா, ஏதோ எனக்கு ஒட்டாம யாரையோ கூப்பிடுற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு. மகேஷ், நீங்க தேவையில்லாம ரொம்ப யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மைண்ட ஃப்ரீயா விடுங்களேன். அப்படினால ஃப்ரீயா விட முடியல. நானே விரும்பலனாலும் எப்பவுமே என்ன பத்தின சிந்தனையாவே தான் எனக்குள்ள போய்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன பத்தி தெரிஞ்சே ஆகணும். என் பேர் தான் என்ன? நான் என்ன படிச்சிருக்கேன்? நான் வேலை பார்த்தேனா இல்ல பிசினஸ் பண்ணேனா? நான் எங்க இருந்தேன்? இவ்வளவு நாள் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? எதுவுமே தெரியாம எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. நானும் இந்த வீட்டை சுத்தி சுத்தி பார்த்துட்டேன். ஆனா நான் இங்க இருந்ததுக்கான எந்த ஞாபகமும் எனக்கு வரல. நான் யாருன்னு எனக்கு தெரியணும். நான் யாருன்னு எனக்கு தெரியணும். மகேஷ், மகேஷ், மகேஷ் எங்க போறீங்க? மகேஷ், மகேஷ், நில்லுங்க. மகேஷ், மகேஷ், எங்க போறீங்க? மகேஷ், மகேஷ், நில்லுங்க. கொஞ்சம் நில்லுங்க மகேஷ். மகேஷ், விக்கி, 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 இந்த சித்தப்பாவையுமா உனக்கு ஞாபகம் இல்ல? மகேஷ், நடு ரோட்ல வந்து நின்னு என்ன பண்றீங்க? மகேஷ், எனக்கு நான் யாருன்னு தெரியணும். தெரிஞ்சாகணும். மகேஷ், நீங்க மகேஷ் தான். நடந்த ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு எல்லாமே மறந்துருச்சு. கொஞ்ச நாள்ல எல்லாமே உங்களுக்கு தானாவே ஞாபகம் வந்துரும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ப்ளீஸ் மகேஷ், இப்படி நடு ரோட்ல நிக்காம வாங்க வீட்டுக்கு போலாம். மகேஷ் வாங்க, ப்ளீஸ் வாங்க, வாங்க மகேஷ், வாங்க, வாங்கன்னு சொல்றல. கைய விடு. நான் யாருன்னு தெரியணும். உங்க பேரு மகேஷ், என் பேரு கவி. நம்ம 2 பேரும் 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு உங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் பிடிக்காது. அதனாலதான் நீங்க அப்பவே எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துட்டீங்க. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க இருந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்னாலதான் கல்யாணம் நடக்காம நின்னு போச்சு. உங்களுக்கும் பழசெல்லாமே மறந்து போயிடுச்சு. அதை தவிர உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல மகேஷ். இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மகேஷ். வாங்க, வாங்க. போங்க கவி, போங்க மகேஷ். என்னாச்சு? என்னாச்சு மாப்ள? ஒண்ணும் இல்லம்மா,
நான் இவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வரேன். வாங்க கவி, மகேஷ், நான் வாங்க சொல்றது கவி பாத்து. என்னங்க வாங்க. நான் தான் சொல்றேன்ல, போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க என்னாச்சு rest என்னன்னு எடுங்க, தெரியல, எல்லாம் வெளியே சத்தம் கேட்டுதான் நானும் வந்தேன். கொஞ்ச நேரம் தூங்குங்க. ஏன் இப்படி ஓடி வராங்க? தெரியல, நானும் உள்ள இருக்கும்போது சத்தம் கேட்டுதான் நானும் இங்க வந்தேன். வாங்க மகேஷ், உட்காருங்க. கவி ப்ளீஸ் கவி, என்னால வீட்டுக்குள்ள இருக்க முடியல. எங்கேயாவது போய் நான் யாருன்னு தேடணும் போல இருக்கு. மகேஷ், இந்த நேரத்துல எங்க போய் என்னன்னு தேடுவீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். மகேஷ், இந்தாங்க டேப்லெட் போடுங்க. போடுங்க. நான் தான் ஏற்கனவே டேப்லெட் சாப்பிட்டுட்டேனே. இப்போ எதுக்கு இந்த டேப்லெட்? நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது டாக்டர் இந்த டேப்லெட்டை உங்களுக்கு கொடுக்க சொல்லிருக்காரு. இந்தாங்க. படுத்துக்கோங்க மகேஷ். இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா தூக்கம் வரும். எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்குங்க.